ஷேய் பெஸ்ட் ஆஃப் பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் தாசில்தார் விஓ கலெக்டர் வரைக்கும் உள்ள வழக்காடுதுன்னா பூமிக்கு வழக்காடுது. ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் வழக்காடுது. அது ஏன் அப்படிங்கிற கேள்வி நீதிபதி ஜட்ஜி கோற்றார் பூரா டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உட்காந்து அந்த மீட்டிங்கை போட்டு கேள்வி கேட்கணும். இப்படி அடிக்கான் அரசியல்வாதி, இப்படி போகிறான், ஒரே இத்தனாயிரம் ஏக்கருங்க, கடவுள் வந்து பூமியில் உட்காந்துட்டார், கடவுள் வந்துட்டார், நம்ம என்ன பதில் சொல்ல அப்படிங்கிற எண்ணம் ஜட்ஜி கோற்றார் பூரா வரணும். அப்பாற்பட்டவர் கடவுள் தான். கடவுளுக்கு கணக்கு ஒப்படைக்கிறது யார்? நீதிபதி ஜட்ஜி கோற்றார் தான் ஒப்படைக்கணும். அப்போ கணக்கு கேட்காரு. அந்த கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கணும். பதில் கொடுக்காம இன்னும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் உட்கார்ந்தால் தப்பு. குற்றத்தில் மேல் குற்றம் தப்பு. அப்போ 10 வருஷம் 15 வருஷம் கேஸ் இழுக்கிறது தப்பு. அது பெரிய தப்புன்றார். 20 வருஷம் 25 50 வருஷம் இழுத்து போகிறதே தப்பு. அப்போ ஏன் தண்டனை கொடுக்கல? அப்போ ஏன் தண்டனைக்கு உள்ளே வரல? அப்போ ஏன் அரசியல்வாதி இவ்வளவு கோடி பேப்பரை உள்ள அவன் விடுது? அந்த பேப்பர் தப்பிக்க போகிறதுக்கு அவனாக உட்காந்து வாசித்து சட்டங்களை பூரா எடுக்கான். அதுதான் சட்டத்தை இப்போ கடவுள் பூமியில் இறங்கி 10 சட்டம் 3 சட்டம் வந்து க்ளோஸ் பண்ணுற சட்டம். அது அவர் கையில் தான் இருக்கும். 10மே அவர் கையில் தான் இருக்கும். அந்த 10க்கு இப்போ கணக்கு விட்டுட்டார், கணக்கு எடுத்துட்டார். ஏன்னா கணக்கு ஒப்படைக்கல, கணக்கு ஏன் வரல? அந்த கேள்வி கேட்கார் நீதிமன்ற கோர்ட்டில். ஜட்ஜிக்கிட்ட கேட்கார். ஜட்ஜியாக உட்காந்துருக்காருல, ஐயா கவர்மெண்ட்டு, புது கவர்மெண்ட்டு ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. ஜட்ஜியாக உட்காந்தா ஏன் நீ கணக்கு எடுக்கலை? ஏன் கணக்கு ஏன் இப்போ இது எப்படி நாங்கள் வந்து கொட்டை அடிக்கமா, இல்லை குழல் ஊதமா, இல்லை சிங்கி தட்டுதமா கைலாசத்தில்? அந்த ஒரு கேள்வி கேட்கார். அவர் எல்லாம் விளையாட விட்டு தான் பார்ப்பார். அவருடைய கணக்கா நாங்களே சொல்லுதோம்ல, விளையாடுறா அப்படிம்பார். எவ்வளோ வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து வெளியே வரைக்கும் விளையாடு அப்படிம்பார். ஒத்த பாயிண்டில் தூக்கி அடைச்சிருவார். அவர் பாயிண்ட் அதுதான். ஒரு பாயிண்டில் தூக்கி அடைச்சிருவார். பல கோடி உள்ளவன், 2ஆம் நம்பர் பார்க்குறவன், அடுத்தாப்பில் பூரா அரசியல்வாதி, அங்கங்கே கையெழுத்து போட்டவன், குளத்தை முக்கி அடித்தவன், பூரா தாசில்தார் விஓ கலெக்டர், எல்லா இடத்துக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி வருவாத் எல்லாருமே, பிடி ஆஃபீஸர், பஞ்சாயத்து போடி எல்லாம் செகண்டை செட்டி கிராமத்தை அடைச்சி அள்ளிக்கிட்டே இருப்பார். அதான் அவருடைய கணக்கு. கடவுளை மிஞ்சி நடத்த முடியுமா? கடவுளை மிஞ்சி நீங்கள் பிழைக்க முடியுமா? அவர் கொடுத்துருக்கிறது உயிர் வாழ்கிறதுக்கு. அதுதான் இந்த மந்திரத்தை, அந்த குறுக்கெலும்பு மந்திரத்தை உருவிட்டார். இப்போ எல்லா குறுக்கெலும்பு அப்படியே குறுக்கெலும்புலேருந்து கை எழுதுறதுக்கு நடுங்க விடுவார். யார் நீதிமன்றத்தில் தப்பாக கையெழுத்து போனால் இருந்தால் அப்படியே அந்த குறுக்கு எலும்பு அப்படியே சருகா அப்படியே நடுக்கத்தை விடுவார். அதான் முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கப்பா. கணக்கு நீதிமன்றத்திலேருந்து வெளியே எடுக்கார், கோர்ட்டிலேருந்து வெளியே எடுக்கார். ஜட்ஜி தான் எடுக்க முடியும். இவ்வளோ நாள் நீதிமான் போட்டார், நீதித்துறை போட்டார், நீதி அரசராக போட்டார். இந்த 3க்கும் கணக்கு வரல. கணக்கு கொடுக்கல, கணக்கு கொடுக்கல. எல்லா பவர் என் கையில் இருக்குது. செகண்டில் உருட்டிடுவேன், செகண்டில் மூடிடுவேன், செகண்டில் உற்பத்தி ஆக்குவேன் அப்படின்ட்டார். அவருடைய கடவுளுடைய கணக்கில் அப்பாற்பட்டது. மானிடத்தில் தப்பு செய்யக்கூடாது, தப்புக்கு வழக்கு ஆடக்கூடாது, தப்புக்கு நீதிமன்றம் இருக்கக்கூடாது, தப்புக்கு நீதிமன்றம் போகக்கூடாது. அதுதான் திரிசூலம் விளக்கு அடுத்தாப்பில் திராசு, சிவலிங்க கொடி எல்லாமே கணக்கு பண்ணி எல்லா உலக நாடே பறக்கு. உலக நாடு நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே இருக்குது. இந்த 3 கணக்கு வெளியே எடுக்கு. திராசு, திரிசூலம், விளக்கு 3மே வெளியே கணக்கு எடுக்கு. உள்ள நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே அந்த வழக்கு ஆடுறது என்ன அப்படிங்கிற கணக்கு வெளியே எடுக்கு. அதுக்கு தானே தெரியும், அந்த 3க்கு தான் தெரியும். கடவுள் விட்ட பவரு அதுக்கு தான் தெரியும். தப்பு செய்கிறது மானிட பிறவி, ஆணும் பெண்ணும் தப்பு செய்கிறது, அது அந்த பவரால் வெளியே கொண்டு வர்றது அதுதான் கொண்டு வரும். கடவுள் உட்கார்ந்த இடத்துல பட்டனை தட்டுவார், உட்கார்ந்த இடத்துல உலகத்தை பார்ப்பார், உட்கார்ந்த இடத்துல தாய் இந்தியா நாடு முழுவதும் பார்ப்பார், தமிழ்நாடையும் பார்ப்பார். என்ன ஆட்டம் ஆடுதான், என்ன செய்தான் அப்படிங்கிற கேள்வி பார்ப்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோங்கப்பா. இப்போ டைம் இல்லை அப்படிங்காரு, முற்றுப்புள்ளி வைக்காரு. தாய் இந்தியா நாடு முழுவதும் எங்கனையா ஒன்று கீழே மாற சரியும்.